இன்னைக்கு வந்து டொமேட்டோ சாஸ் பார்க்க போகிறோம்ல, தக்காளி சாஸ். ஆமாம், இப்போ ரொம்ப தக்காளி சீப்பாக கிடைக்கிறது இல்லையா? கிடைக்கிற டயத்தில் இந்த சாஸ் பாட்டில் கடையில் வாங்காமல் நம்மளே அதில் ஈஸியாக பண்ணிடலாம். அது நல்லா சீப்பாக ஒர்க் அவுட் ஆகும், பயங்கர சீப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் இப்போ பண்ணுறது வந்து ஒரு கண்டிப்பாக அந்த சின்ன 1/2 கிலோ, அதாவது 500 ml பாட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது 3/4 லிட்டர் கிடைக்கும். அதையும் நம்ம ஆற்றுல செலவு பண்ணுற சாமானு பார்த்தோம்னா 500 ml 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் 3/4 லிட்டருக்கு கிடைக்கும். ஆனால் இது வந்து வாங்கும்போது கடையில் 100 rupees மேலே இருக்கும். அப்படியா? நல்ல ரொம்ப ஒர்க் ஆச்சு போய்ட்டு இருக்கும். செலவு 25 ரூபா 30 ரூபா தான். இப்போ தக்காளி வந்து கிலோ 10 ரூபான்னு இருக்குனால என்ன ரேட் இருந்தால் கூட எனக்கு கண்டிப்பாக வீட்டில் இது பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து திருப்தி, நம்ம பண்ணோன்ற திருப்தி ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணுறதுக்கு. ஓகே, பார்ப்போமா? ஏன்னா பெங்களூர் தக்காளி எடுத்துக்கணும். கொஞ்சம் இந்த ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தக்காளி, பெங்களூர் தக்காளி எடுத்துட்டு அது வந்து ஒரு கிலோ, அதாவது 15-16 தக்காளி எடுத்திருக்கேன். அது வந்து அப்புறம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம சுகர் சர்க்கரை நார்மல் சர்க்கரையும் போட்டுக்கலாம். அது வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு 10 தக்காளிக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு போடுறோம். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ரொம்ப ஸ்வீட்டிஷாக வேணும் அப்படின்னா ஜாஸ்தி போட்டலாம். அது நம்ம இஷ்டம் தான், கணக்கு கிடையாது. அப்புறம் வந்து என்னென்னா இந்த மாதிரி இது ஒரு 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 5 தக்காளிக்கு 2 ஏலக்கான்ற கணக்கில், அதே மாதிரி 2 கிராம்புன்ற கணக்கில், அந்த மாதிரி கணக்கில் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, வாசனை இருந்தாலும். அதே மாதிரி பட்டை, இது வந்து ஒரு 5 தக்காளிக்கு இந்த மாதிரி 4 பட்டை, எல்லாமே 4 கணக்கில். அப்புறம் இஞ்சி அதே மாதிரி 2 துண்டு, அந்த இந்த மாதிரி 2 துண்டு கணக்கு போட்டு, அதே மாதிரி 5 தக்காளிக்குன்னு கணக்கு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது 4 ஐட்டம்: ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இஞ்சி. அப்புறம் வந்து கல்லுப்பு ஒரே ஒரு சும்மா துளியூண்டு பிஞ்சு. இதுதான் முக்கியம். அது கடை டேஸ்ட் வரணும்னா அந்த வினிகர் போடணும். நான் என்ன வினிகர் போடாமல் பண்ணால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 15 நாள் நல்லாயிருக்கும். 15 நாள் 1 மாதம் இருக்கும். வினிகர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா அதுவும் மேக்ஸிமம் 1 month வச்சுக்கலாம். 1-2 months வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தக்காளி வந்து இந்த மேலே மட்டும் எடுத்துடணும். அது தோலெல்லாம் எடுக்கணும். இந்த இதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு கட் பண்ணி வேக வைக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா அப்படியே டைரெக்டாக அரைக்க மாட்டேன். காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அங்கே துணி ஒன்று வச்சுருக்கேன் கப்பில், அது காமிக்கிறேன் பண்ணும்போது சொல்லுவேன். சஸ்பென்ஸ் அது சஸ்பென்ஸ் இல்லை, அப்படியே போடக்கூடாது. இதை அதில் கட்டி போடணும். ஓகே. அது என்ன, அதோட வாசனையும் இருக்கணும், அது இல்லாத மாரி இருக்கணும். அதுக்காக. ஓகே. இப்போ 1 கிளாஸ் ஜலம் விட்டுருக்கேன். அதில் விட்டுட்டு இந்த மேல் துண்டை மட்டும் இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு 4-5 பீஸாக எடுத்து கட் பண்ணி அதில் போட்டுடணும். அதை நல்லா வேகணும். அது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டா இப்படி எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். இது நல்லா வேகணும். இது வேகத்துக்கு 20 minutes ஆகும். அது கொஞ்சம் அடுப்பில் அப்படி வச்சுட்டு அது பாட்டு விட்டுடலாம். 20 minutes ஆகணும். அது இப்படி அதை கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே வச்சுருக்கேன் இல்லையா அந்த மசாலா, அது இஞ்சி 4 பீஸு, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு கட்டிடுவேன். நல்லா முடிச்சு போட்டு கட்டிட்டு உள்ளே போட்டுருவேன். அதுக்குள்ளே போட்டு அதோட சேர்ந்து அப்படியே வரும். ஏன் அது துணிக்குள்ளே போட்டு போடுறேன்? அது வந்து அது எசன்ஸ் மட்டும் உள்ளே போகும். இது நம்ம அரைக்கலாம் கூடாது. இந்த எசன்ஸ் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அது வந்து கடை டேஸ்ட் வரதுக்காக இப்படி உள்ளே போட்டு இப்படி வச்சுருவேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த முடிச்ச மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தெலாம் மட்டும் நல்லா அரைச்சிப்பேன். அது ஆகட்டும், 20 minutes ஆகும், நல்லா வேகட்டும். ஓகே. இந்த தண்ணியெல்லாம் வற்றிடுத்து, நல்லா வெந்துடுத்து. இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மூட்டை எடுத்துருவேன். மூட்டை எடுத்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். மூட்டையா? என்னன்னு தெரியாத வாழ்க்கை சொல்லணும் இல்லையா? திடீர்னு பாதிலேருந்து பார்க்குற வாழ்க்கை முடிச்சுதான், சின்ன ஒரு முடிச்சு. அதுதான் மூட்டை அப்படின்னா அரிசிலாம் வாங்குறாங்க மூட்டை. அதுதான் மூட்டையா? இல்லை, தெரில எனக்கு. மூட்டைன்னா எனக்கு வந்து அந்த மூட்டை, பெரிய மூட்டை இருக்கும்ல, அரிசி மூட்டை, அதான் தோணும் எனக்கு. அரைச்சின்ட்டேன். இப்போ வந்து நல்லா வடிகட்டி என்னணும். இதில் வந்து நல்லா வடிகட்டின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த பல்ப் இருக்குது. இந்த பல்ப்பில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். நம்ம அதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போடணும். உப்பு ஜாஸ்தி போடக்கூடாது. எடுத்து வச்சுன்னா கொஞ்சம் உப்பு, கல் உப்பு
அதேமாதிரி இது சர்க்கரை ம் இப்போ இவ்வளோ கூட வேண்டாம் 2 டீஸ்பூன் போடும். இப்போ இந்த சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு தோணித்து அப்படின்னா சில பேருக்கு டயபெட்டிக்ஸ்லாம் இருக்கும் தோணித்து வேண்டாம்னா வந்து இந்த கேரட் பீட்ரூட் ஒரு பீஸ் போட்டுக்கலாம். ஓகே. இந்த மூட்டை இருக்கு இல்லையா திருப்பி அதையும் இதில் போடணும். நல்லா கொதிக்கும் போது அந்த இன்னும் ஜலம் ஃபுல்லாக இதாகணும். அதுலேயும் அதுவும் ஒத்துக்கணும். எவ்வளோ அதோட எசன்ஸ் உள்ள போகிறதோ அது ஒரு டேஸ்ட்டு. அதனால் இதை போட்டுட்டா அப்புறம் என்னென்னா அந்த வினிகர் வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாரி ப்ளஸ் என்னென்னா அந்த கடையில் வாங்குகிற டேஸ்ட் வேணும்னா அந்த வினிகர் போடணும். ஒரு மாதம் வச்சுக்கலாம் வினிகர் போட்டால் தாராளமாக. அதனால் விடுறேன் நான். அது ஒரு 2 டீஸ்பூன் விட்ருக்கேன். ஸோ இமீடியட்டாக யூஸ் பண்ணுறது நம்ம வினிகர் போடலாமா? சம்டைம்ஸ் நான் போட மாட்டேன். ஒரு 10 நாட்கள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இருக்கு இல்லையா இப்போ இப்படி ஜலமாக இருக்குது. இது வந்து நல்லா வந்து கெட்டியாகும். எப்படின்னா எப்படி பார்த்துக்கிறது எப்படின்னா காமிக்கிறாங்க. இப்போ இருக்கு இல்லையா இப்போ இதில் இப்படி விட்றான்னு வச்சுங்களேன். இந்த பிளேட்டு ஓடி வருதா? இப்படி ஓடி வரக்கூடாது. அப்படி நல்லா. ஆமாம். சப்போஸ் சில பேர் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம வேக வைக்கும்போது ஜலம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா தண்ணி ஜலம் தெரியுது வருது அப்படி வரக்கூடாது. அப்படியே இருந்தால் அப்படி கெட்டியாக இருந்ததுன்னா அதான் பதம். அப்படியா? ஆமாம். இது வந்து 10 நிமிஷத்தில் அடி பண்ண ஜலம் கம்மியாக கரெக்டாக விட்டுருக்கேன். அதனால இருக்குது. சம்டைம்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஜலம் ஜாஸ்தியானாலும் ஒன்றும் தண்ணி ஜலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது நல்லா அரைச்சி இது மாதிரி வடிக்கிட்டு விட்டுட்டு அடுப்பு ஒரு சிம்மில் வச்சோம்னா அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கும். கொதிச்சுட்டு அந்த நல்லா கெட்டியாக தெரியும் சாஸ் அந்த கடையில் வாங்க தெரியும் இல்லையா அந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அது ஆட்டம். ஓகே. ஆயிடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மூட்டை இருக்கு இல்லையா நல்லா அப்படியே புழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருவேன். அப்புறம் அந்த மசாலாலாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குருமா ஆற்றுல பண்ணும்போது சேர்த்துட்டுலாம் அதை வேஸ்ட் பண்ணுவேன். ஆமாம். இப்போ ஆயிடுத்தான்னு பார்க்கறதுக்கு அப்படியே சொன்னேன் இல்லையா இப்படி விட்றேன் இல்லையா விட்டு அப்படியே கீழே விடும்போது ஜலம் வரல பாருங்கள். இப்படி பண்ணால் அப்படி பிரித்தா கூட 2 ஆனால் கூட ஜலம் சொட்டலை. ஓகே. ஸோ இது வந்து அப்படி ஆயிடுது. இல்லை சப்போஸ் வந்து இதுமாரி ஜலம் வடிகிறது இல்லையா அதுமாரி இது வந்து வடியும் ஆலைனா. இல்லை அது வேறு. இப்போ இது வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே நல்லா ஒரு டப்பா போட்டு எடுத்து வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்கும். சூப்பர். ஆயிடுச்சு இல்லையா ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி 2 பட்டர். ஓகே. ஸோ அந்த பட்டர் வந்து அசிடிட்டியை கம்மி பண்ணிடும். ஆமாம். நம்ம வந்து ஒரு மாதம் தான் வச்சுக்க போகிறோம் அதனால் பட்டர் போடலாம். சப்போஸ் இப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சுக்கணும்னா பட்டர் போடக்கூடாது. அப்படியா? ஆமாம். நான் வந்து இது வந்து ஒரு வாரத்துக்கு தான் பண்ணிப்பேன். சீப்பாக தானே கிடைக்கிறது. ஸோ இப்போ ஒரு வாரத்துக்கு பண்ணிக்கலாம். வாரம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது பட்டர் போட்டேன். சப்போஸ் ரொம்ப நாள் வச்சுக்க போகிறாங்கன்னா பட்டர் போடக்கூடாது. ஓகே. பட்டர் போட வந்து அசிடிட்டிக் தான். ஆமாம். அது வந்து குறையிறதுக்காக தான். ஓகே. டொமேட்டோ சாஸ் ஆயிடுது இல்லையா? அது ஆயிடுது. ஸோ இந்த பஜ்ஜிக்கு தூள் பஜ்ஜி பண்ணியிருக்கியா? தூள் பஜ்ஜிக்கு இந்த பஜ்ஜி இதுக்கெலாம் நல்லா இருக்கும்ல? அது சூப்பராக இருக்கும். நம்ம இட்லி தோசை கூட சுட்டுக்கலாம். பிடிச்சா ஆமாம் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த கொழக்கட்டைலாம் பண்ணுறோம் இல்லையா ஆல்மோஸ்ட் அந்த பிஸாலாம் பண்ணும்போது சாப்பிட்றோம். ஓகே. ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் ரெடி. ஆமாம். தேங்க்யூ.